அடுத்த விரிவுரையாக சிவப்பிரகாசம் விரிவுரைகளின் தொடர்ச்சியை சைவப்புலவர் கந்த சத்யதாசன் ஐயா அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். அவரை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம். ஏற்கனவே சிவப்பிரகாசம் அதுல அந்த ஞானசூரியமா இப்ப படிப்பிச்சது தானே? சித்தியார் இன்னைக்கு அந்த ஒரு பேசிக் எடுத்த 24 சமயம் பிரிச்செல்லாம் காட்டுனாங்க. அது இருக்கா இங்க பாருங்க அருவாக அந்த 24 சமயம் முதல்ல தெரியணும். அது மிக முக்கியமானது. சரியா? அதை தெரிஞ்சு கொண்டு அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வேறு பொருளா என்ற அந்த நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி. சரி, அதுபோல புறச்சமயத்தவர்களுக்கு இருளாயும் அகச்சமயத்தவர்களுக்கு ஒளியாயும், இது ரெண்டும் அல்ல சிவஞான சித்தியார்ல வருது இந்த கருத்து. சிவஞான பூதத்திலும் இந்த கருத்து வருது. நாங்கள் கடைசியா கண்மம் பார்த்த நாங்கள் கடைசி நாள் வகுப்புண்டு குழம்பிட்டு கண்மத்தை முடிப்போம்ன்ற முடிக்கையில இன்றைக்கு 29வது பாடல் இருக்கா பார்ப்போம். 29வது பாடல் பார்த்துட்டு போக வேண்டியதுக்கு அந்த பழசுதன் மறந்தியலோ தெரியல. 30 பாட்டு படிப்பிச்சிட்டீங்க? 30 படிப்பிச்சாச்சு. 29 இருக்கா சும்மா பார்த்துட்டு போறாக்குதான். சரியா? 30வது பாட்டு தான் வரும். அப்ப இந்த கண்மம் நாங்கள் செய்த வினைப்பயன்தான் எங்களோட வந்திருக்கிறது என்றது மட்டுமல்ல, அது ஒரு பிரவாக நதியாக ஓடிக்கொண்டு இருக்குது. ஆன்மாவிட்டு நீங்காமல் ஆன்மாவை இயக்கி கொண்டிருக்கின்ற நாங்கள் பார்த்த நாங்கள் மனத்தினாலையும் வாக்கினாலும் காயத்தினாலும் நாங்கள் வினை செய்யலாம். அந்த 3 நல்வினையும் செய்யலாம், தீவினையும் செய்யலாம். அப்ப இந்த செய்யப்படுற இந்த 3மே புத்தி தத்துவத்துல பொருந்தி நிற்குது. சரியா? புத்தி தத்துவத்துல பொருந்தி நிற்குது. நல்லதை செய்தா இன்பம் கிடைக்கும், தீயதை செய்தா துன்பம் கிடைக்கும். சரியா என்றதை பார்த்து நாங்கள் கடைசியா கண்மம் இந்த சங்கார காலம் வருகிற பொழுது, சரியா, ஒரு சங்கார காலத்துல ஆன்மாவும் அழியாது, மலங்களும் அழியாது, இறைவனும் அழிய மாட்டான். அப்ப இந்த கண்ம மலம் சங்கார காலத்துல எங்க போய் நிற்கும் என்றால் மாயையில தான் போய் நிற்குது. சரியா? மாயைய பொருந்தி நிற்குது. சரியா? அப்ப ஒரு சங்காரம் நடந்து முடியுதென்றால் அந்த இடத்துல இருக்கிற ஆன்மாக்களுக்கு அந்தந்த கண்மவினை இருக்கும். திருப்பி சங்காரம் முடிஞ்சு தோன்றைக்கு அந்தந்த கண்மவினைக்கு ஏற்றபடிதான் புல்லா பூடா புழுவா மரமா மனிதரா தேவரா எல்லாம் வருகிறது. சரியா? அவர்கள் சங்காரம் முடிய அந்தந்த நிலையில புறப்படுகிறார்கள். அவர்களுடைய கண்மம் அங்க இருக்குது, சேர்ந்து இருக்குது. சரியா? அடுத்த 29வது பாட்டுல பார்த்தனால கண்மம் திரிவிதமானது, 3 விதமானது. அது சாதி, ஆயுள், போகம். அதற்கு கட்டாயம் இருக்க பாடமாக்கணும். கண்மன திரிவித சாதி, ஆயுள், போக, கடனதென வரும் 3ல் உயிரொன்றி கலத்தல். சரியா? அப்ப அது சாதி, ஆயுள், போகம் என்று வருகிறது. அதுலயும் நல்லது கூடாண்டு பார்த்தா 6 விதமா வரும். சரியா? நல்ல சாதி, கெட்ட சாதி, கூடிய ஆயுள், குறைந்த ஆயுள், நல்ல போகம், கெட்ட போகம் என்று விரைக்க அதுல 2 விதமாக விரைக்க 6 வகை வருகிறது. அப்ப இவையெல்லாம் சஞ்சித வினையாகித்தான், அல்லது சஞ்சித வினைக்கு இன்னொரு பெயர் ஊழாகி மீண்டும் எங்களுக்கு பிராரத்துவமாக அடுத்த பிறப்புக்கு வருகிறது. அது மட்டுமல்ல, இந்த கோல் வந்துட்டது போல. வினை பயனை நாங்கள் கண்மம்
கர்மத்தினால வார சஞ்சித வினையை நாங்கள் 3 வகையில அனுபவிக்கிறோம். 3 வகையிலே நாங்கள் அனுபவிக்கிறோம். அது பௌதிக பொருட்களாலே அனுபவிக்கலாம், உயிர் பொருட்களாலே அனுபவிக்கலாம், இறைவனாலும் அனுபவிக்கலாம். அதெல்லாம் நாங்கள் பார்த்த நாங்கள் ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம், அதுக்கெல்லாம் உதாரணம் பார்த்த நாங்கள். அப்ப இன்றைக்கு நடைமுறையில நாங்கள் இதை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த 3 விதத்திலையும் நாங்கள் அனுபவிச்சு சொன்னாலும் கேட்க நம்ம கோல் எடுக்க வேண்டாண்டா திருப்பி எடுத்த கோல் வந்து குழப்பதுங்கள ஆரம்பத்துல 2ஆம் ரெக்கார்ட் பண்ணி 3ஆம் டைம் எடுக்கிறாண்டா அப்படி இருக்கும். இவ்வளவு ஒரு பிரின்சிப். சரி ரைட், அது இருக்கட்டும். அப்ப அது ஆகாமிய வினை. அப்ப ஆகாமிய வினை நாங்கள் புதுசாக இந்த பிறப்புல செய்கிறோம். இப்ப எங்களுக்கு இருக்கிற செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த ஆகாமிய வினையை நாங்கள் செய்யாமல் இருந்தால் தப்பிச்சு கொள்ளலாம். ஏற்கனவே கர்மத்தை நாங்கள் செய்து சஞ்சித வினையா கிடந்து விராரத்துவமா எங்களுக்கு வருகுது. அப்ப எங்களுக்கு வினை இல்லாமல் போகணும் என்றால் ஒன்றும் செய்யல, அனுபவிச்சுத்தான் ஆக வேணும். சரியா? பெரிய பெரிய ஞானிகள் எல்லாரும் துன்பத்தை அனுபவிச்சவர்கள். இப்ப அப்பர் சுவாமியை கல்லூர கட்டி கடல்ல போட்டது, அல்ல நஞ்சு கலந்த பாற்றோற்ற கொடுத்தது எல்லாம் அவர் செய்த கர்ம வினைதான். அப்ப கர்ம சஞ்சித வினையை நாங்கள் அனுபவிச்சுத்தான் ஆக வேணும். சரியா? அது பிரார்த்தமா வினைக்கு. ஆகாமிய வினையை நாங்கள் செய்யாமல் இருந்தால் எங்களுடைய வினையை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கொண்டு போகலாம். அப்ப ஆகாமிய வினை செய்யறேன்னா அந்த புத்தர்கள் புத்த கொள்கை உடையவர்கள், இப்ப அப்படி இருக்கணும் எனக்கு தெரியாது, அவர்கள் சொல்லுவார்கள் பிறந்தது பாவம், நாங்கள் கர்மம் பாவம் செய்துடையதான் பிறந்திருக்கிறோம், அதை துன்பத்தை அனுபவிக்கணும். ஆகவே நடக்கைக்குள்ள எறும்ப விளக்கி போடுவோம், எறும்பு செத்து போவோம் என்று மயிர்பீலியால கூட்டி கூட்டி நடக்கிறது. அப்ப நடைமுறைக்கு அவர்களுடைய கொள்கை மிக கடினமானது. சும்மா சொல்லலாம், தத்துவமா சொல்லலாம், ஆனா நடைமுறைக்கு அப்படி வாழலாமோ என்றால் கஷ்டம். சரியா? அப்ப தலையை முட்டையா வளைக்கிறதுக்குரிய காரணம் கூட தலைக்குள்ள குத்த இருந்தா பேன் வந்தால் எடுத்துவோம், குத்துவோம், அது துயில கொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியா? நடைமுறை தத்துவ ரீதியா. ஆனால் சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக சொல்லிச்சு, நீ ஆகாமியவனே செய்யலாம், ஆனால் பயன் கருதாமல் செய்ய வேணும். நான் செய்கிறேன் என்ற ஆணவ முனைப்போடு செய்யாமல் வினையை நீ செய். ஏன் செய்கிறேன்டா எனக்கு தெரியாது. சரியா? ஏன் நான் இதை செய்கிறேன் என்றால் அது தெரியாது. விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஆகாமியத்தை செய்தால் நாங்கள் ஆகாமியவியனுடைய பயன் எங்களுக்கு வராது. சரியா? ஏன் செய்கிறேன் என்றது ஒரு முக்கியமான பிரச்சனை. அது எங்களுக்கு தெளிவாக இருக்கும். அப்ப பொருள் விளங்க செய்கின்ற பூசணைகள் எல்லாம் கண்மத்துக்கெல்லாம் வரும். நாங்கள் பங்களுக்காக பவருக்காக செய்த மாட்டாங்க. வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்ற அந்த பழமொழிகள் எல்லாம் இதுக்கெல்லாம் வந்தது. அப்ப புத்தி பூர்வமாக நாங்கள் இதை யோசிச்சு செய்தோம் என்றால் எங்களுக்கு அதனால புண்ணியம் வராது, பாவம் வராது. அபுத்திபூர்வம், புத்திக்கு எதிராக அபுத்திபூர்வமாக செய்தால் எங்களுக்கு அதுகளால நன்மதியுமே வரும். அதான் முக்கியம். சரியா? அதான் நான் சொன்னான், பொதுவா மனுஷருடைய வாழ்க்கையிலே வயது முதிர ஒரு கொஞ்சம் இருவினை ஒப்பு வரும். சரி, அது நீங்கள் பார்க்கலாம். எல்லார்ட்டையும் அதை பார்க்கலாம்டா இயலாது. சரி, எல்லார்ட்டையும் அதை பார்க்கலாம்டா இருக்காது. பக்குவமா விரைக்குள்ள கொஞ்சம் அது வரும். சரியா? அல்லது உங்க சாமிமார் 2 பெரியாக்கள் இருக்கணும். சரியா? நான் யாரென்று சொல்லாமல, யாரை குறை சொல்லாமல, சுவாமி என்ற உடனே அவர் முத்தி அடைவார்ல, அவரும் ஆகாமியம் செய்கிறார். சில பேரை பார்த்தால் நான் பெரியாள் என்று சொல்றவை இருக்கணும், நான் சொல்றபடி செய்ய வேணும் என்றவை இருக்கணும். அப்ப அப்படி அதெல்லாம் ஆணவத்தின்படி நடக்கிற காரியங்கள். அப்ப அவருடைய சாமி பக்குவம் இருந்தாலும் அவர் வினைய செய்கிறார். சரியா? அப்ப அந்த அதான் மிக முக்கியம். இப்ப சைவ சித்தாந்தம் தெளிவா தெரிஞ்சவர்களே நான் என்று கொண்டு நிற்கிறவே கனவேர் நிக்கணும்.
அப்ப வினையை நாங்கள் செய்கிற பொழுது விருப்பு வெறுப்பில்லால் செய்யணும். ஏன் செய்கிறோம் என்று தெரியாது. அப்பர் சுவாமியோட கடைசி வாழ்க்கையில நீங்க பார்க்கலாமா, தெளிவா தெரியும். கேடுமாக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி. அடியார்களோட கூடி கூடி சேர்ந்து கும்பிடுறத அன்றி வீடும் வேண்டாம் முத்திய கூட அவர்கள் விரும்பவில்லை. வீடும் வேண்டாம். பெரிய புராணத்துல இந்த இருவினையொப்ப தெளிவா இந்த பாடலுக்குள்ளால சொல்றார். பெரிய புராண பாடல் அடுத்து பார்க்கலாம். முன்னால அந்த திருக்கூட்ட சிறப்புல வருது. திருமலை சருக்கத்துல திருக்கூட்ட சிறப்புல வருது. அப்ப புத்திபூர்வமாக நாங்கள் யோசிச்சு நாங்கள் வினை செய்யாமல் இருக்க வேணும் என்று செய்தால் பரவாயில்லை. சரியா? அப்ப அது அதால ஆகாமியத்தை இல்லாமல் பண்ணினால் மற்றதை காலப்போக்கிலே அனுபவிச்சு முடிக்கலாம். மற்றும்படி ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் செய்ததை நாங்கள் அனுபவிச்சுத்தான் ஆக வேணும். சரியா? அது 30வது பாட்டிலே அது சொல்லப்படும். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது 31வது பாடல். புண்ணிய பாவங்கள் வருகின்ற வழியும், சரியா, பாவம் போகும் வழியும். புண்ணியம் போவதில் தானே பாவம் போகிற வழியும் இந்த பாடல்ல சொல்லப்படுது. புண்ணிய பாவங்கள் என்னென்ன வழியால வருகுது, பாவம் என்ன வழியில போகுது. சரியா? அந்த பாடல் நீங்கள் பாருங்க. உற்றதொழில் நினைவு உரையில் இருவினையும் உளவாம். சரியா? உற்றதொழில் நினைவு வரையில் இருவினையும் உளவாம். காயத்தின் தொழில், காயம்ண்டா உடம்பு, மனத்தினுடைய நினைவு, வாக்கினுடைய செயல். இந்த மூன்றும் நாங்கள் சொன்ன மனம் காயத்தால் நாங்கள் நல்வினையன் தீவினைகளையும் செய்கிறோம். சரியா? அதான் இருவினை. உற்ற தொழில் நினைவு, தொழில் என்றது காயத்தால் செய்கிறது, மனத்திலால் நினைக்கிறது, உரை என்பது வாக்கு. இதனால இருவினையும் உளவாம். இருவினை என்றா என்ன? நல்வினையும் தீவினையும் எங்களுக்கு வருகிறது. ஒன்று ஒன்றால் அழியாது. இதைத்தான் நான் அன்றைக்குன்னு சொன்ன. நான் நல்வினையை செய்து தீவினையை குறைக்கலாம் என்று நாங்கள் எண்ண முடியாது. சரியா? தெளிவா இந்த பாட்டை வச்சு கொள்ளுங்கோ. சரியா? ஒன்று ஒன்றால் அழியாது. நல்வினை தீவினையாலும் தீவினை நல்வினையாலும் அழியாது. அண்டர்லைன் பண்ணி வச்சு கொள்ளுங்க. ஒன்று ஒன்றால் அழியாது. சரியா? உன்னின் ஊன் அழியாது. நாங்கள் கொஞ்சம் படிவா ஆராய்ஞ்சு பார்த்தோம் என்றால் இவ்வினைகளின் பயனை அனுபவிப்பது தவிர்க்க முடியாது. சரியா? அதை நாங்கள் அனுபவிச்சுதான் ஆறார். ஆனால் இந்த வேதங்கள்லையும் ஆகமங்கள்லையும் உங்களுக்கு ஒரு 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 பிராய்ச்சித்தம் அல்லது விமோசனம் சொல்லுகிறேன். வேதங்கள்லையும் ஆகமங்களையும் சொல்லுற முறையை நாங்கள் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். அவர்கள் சொல்றார்கள், ஒரு வினைக்கு ஒரு வினையால் வீடு ஆற்ற. சரியா? அவற்றின் ஒரு வினைக்கு ஒரு வினையால் வீடு ஆற்ற. ஒரு வினைக்கு ஒரு வினை என்ன? இந்த ரெண்டு வினை நல்வினை தீவினை தான். சரியா? தீவினையாகிய பாவத்துக்கு நல்வினை செய்து பிராயச்சித்தம் செய்யலாம். நல்வினை செய்து பிராயச்சித்தம் செய்யலாம் என்று வேதங்கள் ஆகமங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்ளுகிறது. பற்றியது கழியும். சரியா? எங்களை பற்றிய இந்த பாவம் நீங்கும். சரியா? பாவம் நீங்கும். அப்ப மிக தெளிவாக நான் சுருக்கமாக உங்களை சொல்ல போனால், நாங்கள் செய்த பாவங்கள் நீங்கிறதுக்கு சுலபமான வழி ஆலய வழிபாடு. ஆலய வழிபாடு. இப்ப இன்றைக்கும் அறகுறையா படித்தவர்கள் அப்படி இப்படியானவர்கள் சொல்லுவார்கள், கோயிலுக்கு போய்த்தான் கடவுளை கும்பிட வேணுமோ என்று கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். நல்லா படிச்சவையும் இருக்கணும். சரியா? அதுக்கு நம்ம சுத்தமான மந்திரம் ஜபிக்க வேண்டான்னு சொல்றவையெல்லாம் இருக்கணும். சுவாமி விவேகானந்தற்ற வாழ்க்கையில ஒரு சம்பவம் இப்படித்தான், ஒருதன் இப்படித்தான் கேள்வி கேட்டான். கட்டாயம் கோயிலுக்கு போய்த்தான் கும்பிடுவோம். அப்ப விவேகானந்தர் கதைச்சு கொண்டிருந்தவர், தண்ணி விடாய்க்கு கொஞ்சம் தண்ணி தருவியலான்னு கேட்டார். அப்ப கேட்ட உடனே அவர் ஓடி போய் ஒரு செம்பில தண்ணி கொண்டு வந்தார். அப்ப விவேகானந்தர் திருப்பி கேட்டார், நான் தண்ணி தானே கேட்டேன், நீ ஏன் செம்பு கொண்டு வந்த? நீ சரியா? தண்ணி தானே கேட்டு, நான் செம்ப கேட்கலையே என்றால் கொண்டாந்தவரால் ஒரு 15 சொல்ல முடியும். என்னோட தண்ணியை கொண்டாட செம்பில்லாம.
அப்ப அவன் சொன்னான், செம்பு இல்லாமல் என்று தண்ணி கொண்டார். இதை போலதான் தம்பி, கோயிலுக்கு செல்லாமல் நீ கடவுளை வழிபட இயலாது. சரியா? செம்பு அப்படி தண்ணி கொண்டாடுறதுக்கு அவசியம். அதுபோல கடவுள் விளையாட்டுக்கு ஆலயம் மிக மிக முக்கியமானது. சரியா? இது நீங்கள் கேட்பினும் சொல்ல வேணும், சொல்ல வேண்டிய விஷயம். அப்ப ஆலயத்தில போய் நாங்கள் வழிபாடு செய்ய இன்றைக்கு பயன் கருதுகிறோம். சரியா? அதத்தா இதத்தா என்றெல்லாம் நாங்கள் கேட்கிறோம். சரியா? அது உலகியல் வாழ்க்கையில வாழைக்குள்ள நாங்கள் கேட்கலாம். சரியா? சரியா? வேண்டத்தக்கது அறிவோய் நீ என்று மணிவாசர் சொல்றார், வேண்ட முழுதும் தருவோய் நீ. சரியா? நாங்கள் கேட்காமலும் கும்பிட்டு வரலாம். ஏன் கும்பிடுறா? கும்பிட வேணும்ன்றதுக்காக கும்பிடுற. சரியா? அப்ப அப்படி கூட இன்றைக்கும் சில பேர் வழிபடுற, ஒவ்வொரு நாளும் போய் கும்பிட்டு வருவினாம், ஒவ்வொரு நாளும் அர்ச்சனை செய்வினாம். சரியா? ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு தருமம் செய்யணும். சரியா? இப்ப நான் இன்றைக்கு போனேன் யாழ்ப்பாணம், போனா வருஷத்துக்கு அடுத்த நாள் போனால் கடைக்காரர் காசு வச்சிருக்கிறான். சரியா? கை விஷயத்துக்கு ஒரு கூட்டம் வரும், ஒரு கதையும் இல்லை, தூக்கி 20 ரூபா கொடுத்து கொண்டு இருக்கிறான். அப்ப ஏன் கொடுக்குறான்னு அவனுக்கு தெரியாது. சரியா? ஏன் கொடுக்குறான்னு உண்மையா அவங்க நினைக்கிறது புண்ணியம் பாவம் அப்படி இப்படி ஒன்றும் இல்லை. அவன் கொடுக்குற ஒரு நோக்கம் என்னடா, அவனுக்கு இந்த பாரத நின்று மினைக்கிறதான் அனுப்பி விடுறான். அந்த வரைக்கும் எடுத்து கொடுத்துட்டே போடணும் தானே. அப்ப அப்படி சிலது பயன்கிறதா செய்யணும். இந்த முதலாளி என்ன நினைப்பாருண்டா, ஏதோ சரி கொடுக்குற புண்ணியம் என்று நச்சு கொண்டு கொடுக்குறவரும் இருக்கிறார். சரியா? அப்ப நாங்கள் நல்வினையை செய்வதனூடாக நாங்கள் செய்த பாவத்தை நீக்கலாம். அதனாலதான் இந்த கோயில்ல அபிஷேகங்கள், அர்ச்சனைகள், பூசைகள், தரும பணிகள், தருமம் செய்கிறோம் தானே. அப்ப இப்படியான வினைகளை நாங்கள் செய்கிறோம். அப்ப வேதாகமங்கள் சொல்ற முறையில இந்த இருவினை ஆகிய தீவினையும் பாவத்துக்கும் நல்வினையாய் பிராஜித்ததால நிவர்த்தி செய்யலாம். சரியா? அப்ப பிராய சித்தம் என்பது அதுதான். அடுத்த பிரச்சனை இன்னும் ஒன்று இருக்குது. இப்ப நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீர்கள் அல்லது வயல முதிர்ந்தவர்களாக இருந்தால் அவரால் கோயிலுக்கு போக முடியலை, அர்ச்சனை செய்ய முடியலை என்றால் அவர் இன்னொருவரின் ஊடாக செய்யலாம். சரியா? அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சித்தாந்தம் தெரியுமோ தெரியலையோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். சரியா? அப்ப இன்னொருவருக்கூடாக கூட இதை நீங்கள் செய்து கொள்ளலாம். சரியா? தான் என்ன இப்பிராய சித்தம் விலையால் ஏற்கும் பான்மையுமாம். சரியா? அங்க 3வது அடியில பாருங்க, பற்றியது கழியும் இது விலையால் ஏற்கும் பான்மையுமா. சரியா? விலையால் ஏற்கும் பான்மை, தான் செய்யாது பிறலாட் செய்து கிரியத்து கொள்ளும் முறைமையுடையதுமாம். சரியா? தான் செய்யாமல் வேறு யாருக்கும் பண்ணாது பலிக்கும். சரியா? ஒரு பிராயச்சமும் செய்யாது அது சித்திக்கும். சரியா? ஒரு பிராயச்சித்தம் செய்யாமல் அது சித்திச்சு கொள்ளுது. சரியா? முன்னம் சொல் நூல் தரு வழியின் வரின் மிகுதி சோறும். என்ன சொல்றார்? முன் சொன்ன வேதாகமங்களின் விதிக்கு வழியிலே ஒழுகி வந்தால் அதிகப்பற்றான பாவம் நீங்கும். அதிகப்பற்றான பாவம் நீங்கும். அப்ப மேலை தொடர்ச்சியுமாம். அது மட்டுமல்ல, அந்த வழியால நீங்காது எஞ்சியது மேல் வருகிற பிறவிலையும் தொடர்ந்து எங்களுக்கு பயன் தரும். தற்செயலான நல்வினை நீங்கள் கூட செய்திட்டீர்கள் என்றால் உங்கள்கிட்ட இருக்கிற தீவினை அகன்று போச்சது, மிகுதி நல்வினை எங்களுக்கு அடுத்த பிறப்பிக்கு வரும், அடுத்த பிறப்புக்கு வரும். சரியா? அன்றைக்கு நான் சொன்னேன், நல்வினையால தீவினை சமப்பட மாட்டான்னு சில பேர் கொஞ்சம் ஏங்கினவர்கள் இருந்தவர்கள். சரியா? நான் அடுத்த நாள் இதை சொல்லும் நினைச்சேன், இவ்வளவு நாளும் ஏக்கத்தில் இருக்கணும் எனக்கு தெரியாது. அப்ப நாங்கள் வேதாகமங்களின் முறைப்படி பிராயச்சித்தம் செய்து கொள்ளலாம். சரியா? அதை பாருங்கோ, உற்ற தொழில் நினைவு உரையில் என்று 3 விஷயம் வருது. முதலாவது அடியே அதான், உற்ற தொழில் நினைவு உரையில். சரியா?
அப்ப தொழில் என்றது காயத்தால செய்கிறது, நினைவு என்பது மனத்தால செய்கிறது, உரி என்பது வாக்கால செய்கிறது. அப்ப காயத்தால செய்கிற புண்ணியங்கள் கணக்க இருக்கு. இப்ப தவம் செய்கிறது ஒரு புண்ணியமான செயல். அப்ப புண்ணியம் என்றா நாங்கள் நினைக்கிறோம் மற்றவைக்காருக்குன்னு கொடுக்கறத பற்றி நினைக்கிறோம். அப்படி இல்லை, தவம் செய்கிறது ஒரு புண்ணிய செயல். பூசைகளை ஓமங்களை செய்வித்தல் ஒரு புண்ணியமான செயல். நாங்களும் செய்யலாம், செய்விக்கிறோம். பகுத்துண்ணுதல், மற்றவர்களுக்கு கொடுத்துண்ணுதல். நந்தவனம் சோலைகளை உண்டாக்குதல், மரம் நடுறது. சரியா? எங்கடையாக்கள் அதை அந்த காலத்துல செய்து வச்சாரு. உங்களோட பேராலே ஒரு மரம் எங்கேயாவது நிக்குதோ என்று ஒருக்கா யோசிங்க. சரியா? உங்களோட நீங்கள் இருக்கிற இடங்களை நாட்டியும் வேறு இடத்திலேயாவது சொன்னேன் பணத்தை கொடுத்து மற்றவனை கொண்டு செவிக்கலாம். சரியா? சோலை. பிறர் மனை விளையாமை, குளம் தோண்டுதல், கிணறு தோண்டுதல், சன்மசாலைகள் அமைத்தல், பள்ளிக்கூடம் அமைத்தல், திருக்கோயில் அமைத்தல், மடம் கட்டுதல், இவையெல்லாம் புண்ணியமான செயல். சரியா? ஒருதன் கோயில் கட்டினாண்டா உனக்கு என்ன விசரோடா என்றா காசை வீணாக்குறேன்னு சொன்னான் என்றால் அவனுக்கு பாவம். சரியா? அப்ப இதுக்கு மாறான செயல்கள் முழுக்க பாவமான செயல்கள். சரியா? அடுத்தது மனத்தினால செய்யற செயல்கள் இருக்குது. சரியா? மனத்தால நினைவு, நல்ல நினைவு, பொறாம கொள்ளாம இருக்கணும். பிறர் பொருளை விரும்பக்கூடாது. மற்றவன்ற பொருளை கண்டு இடையே நல்லா கிடக்கடா, நான் வாங்கினான் நல்லதென்று ஆசைப்படக்கூடாது. செய்த நன்றி மறக்கக்கூடாது. செய்த நன்றிய மறந்தியலோ மனத்தினால நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். சரியா? அப்ப என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு என்பது சைவ சித்தாந்த கருத்து. திருக்குறள் நூற்று சைவ சித்தாந்தம் என்று வச்சிரவேலுமையார் எழுதினார். அதை இன்னும் ஆராய்ஞ்சு நீங்க பார்க்கலாம். அப்ப எவ்வளவு சைவ சித்தாந்தம் திருக்குறள்ல இருக்குது. சரியா? மற்ற தன்னுடைய அபிமானத்தை பேணிக்கொள்ள வேணும். சரியா? என்னுடைய அபிமானம், எனக்கென்ற ஒரு அபிமானம் இருக்கு, அந்த அபிமானத்தை பேணிக்கொள்ள வேண்டியது முக்கியம். சரியா? அடுத்த அவா அறக்கை, அவா இல்லாமல் இருக்கணும் மனத்தால. மற்றது பிறர் துயர் கண்டு இறங்குதல். எத்தனை பேர் பிறர் துயர் கண்டு இறங்குறோம்? முந்தி ஒருத்தர் இறந்தால் மரண வீட்டை போய் விசாரிச்சு அவரை கொஞ்சம் தேற்றி அப்படி இருக்கிறார். சரியா? இப்ப சும்மா இருக்கா போட்டு வாரது, பிரசன்ட் மார்க் பண்ண போட்டு வார மாதிரி இருக்கு. கல்யாணம் விட்டோம்னா எத்தனை பேர் வாதிறந்து வாழ்த்துறியல்? மனம் நச்சு வாழ்த்து எனக்கு தெரியாது. சரியா? அப்ப இவைகள் புண்ணியமான செயல்கள். இதுக்கு மாறானதெல்லாம் பாவமான செயல். அடுத்த வாக்கினால செய்யற புண்ணியம் புறங்கூறாமை இருக்க வேணும். சரியா? போக விட்டு புறம் கூறக்கூடாண்டு பழச்சி. உண்மை பேசுதல் ஒரு புண்ணியமான செயல். இனியன சொல்லுதல். சரியா? அதான் வாழ்த்து சொல்றோம் நாங்க. கடுஞ்சொல்ல விளக்க வேணும், கடுமையான சொல்ல. வேதாகமங்களை ஓத வேணும். சரியா? அப்ப திருமுறைகளை நாள்தோறும் நாங்கள் ஓதுறோமா? வேதாகமங்களுக்கு வடமொழி கஷ்டம், தமிழ் வேதம் தானே திருமுறை. அப்ப ஓரளவுக்கு திருமுறைகளை ஒரு நாளும் ஓதினால் அது சரியா. மற்றவன் கேட்க வேணும் அண்டில்ல, நீங்கள் ஓதலாம், வீட்டிலையும் ஓதலாம், கோயிலையும் ஓதலாம், ரோட்டுல போய் விரைக்கையும் ஓதிக்கொள்ளலாம். சரியா? எத்தனை பேர் இப்பவும் பஸ்ல போக ரயில்ல போய்க்க புத்தகத்தை வைத்து படிக்கிறார்கள். சரியா? அப்ப அது ஒரு புண்ணியமான செயல். சரியா? இந்த படிக்கிறது என்பது இறைவனை நாங்கள் நினைக்கிறோம், எண்ணுகிறோம். எண்ணுகிறோன்றது நம்ப பண்றது அல்ல. இந்த 9ஆம் சூத்திரத்துல வருதாக்கும் பதிவீதி எண்ணும் அஞ்செழுத்தே. அந்த எண்ணுதல் என்பது நினைத்தல். சரியா? நினைத்தல் என்றதுக்குள்ளதான் வருகிறது. அப்ப இவைகள் புண்ணியமான செயல். அப்ப ஒரு நாளைக்கு ஒரு தேவாரமாவது படிக்கல என்றால் எங்களுக்கு ஒரு பாவம் கிடைக்கும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று ஔவை பாட்டி சொன்னது காரணம் அதுதான். சரியா? அப்ப இங்க தெளிவா சொல்றார், அவங்களை ஓதுங்கோ, இவையெல்லாம் புண்ணியம். இவைக்கு மாறான செயல் பாவம். சரியா? போய் பேசினா பாவம், புறம் கூறினா பாவம், கடுஞ்சொல் பேசினா பாவம், வேதாமங்களை புதிய ஓதாவிட்டா பாவம். சரியா? அப்ப இதை நாங்கள் பார்ப்போம். சரியா? அடுத்தது இந்த கர்ம காண்டங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த சாந்தி செய்கிறது பாவகர்மங்களை எங்களுக்கு நீக்கும், சாந்தி செய்யறதால. இது தர்மசாஸ்திரங்கள்லையும் வருகிறது. இப்ப மண்ணீரி என்ற சோழன்ற வரலாறுல
பசுக்கண்டை நெரிச்சு காட்டி போட்டான் படியன். அப்ப மந்திரிமார் சொல்லினம் மன்னா அதுக்கு பிராயச்சித்தம் செய்யலாம். சரியா? பிராயச்சித்தம் செய்து அந்த பாவத்தை நாங்கள் சமப்படுத்தலாம். சரியா? என்று சொல்லப்படுறத நாங்கள் பார்க்கலாம். சரியா? அடுத்தது சரிய கிரிய யோகம் ஞானம் என்று பின்னால சைவ சித்தாந்த சாஸ்திரம் தெளிவா சொன்னது எல்லாம் இதுக்களே அடங்கும். ஞானம் இருக்குது, இதுக்களே அடங்கும். இந்த அட்ட புஷ்பம் என்று ஞான போகத்துல ஞான சித்தியார்ல தெளிவா சொல்லப்படுது. அன்பு, அருள், ஆசாரம் என்று வருது. அதெல்லாம் இதுக்குள்ளதான் வருது, புண்ணியமான செயலுக்கு. அப்ப நல்வின தீவின மூன்றும் மனத்தினாலும் வாக்கினாலும் காயத்தினாலும் வருகிறது. நல்வினையால தீவினையையும் தீவினையால் நல்வினையையும் நாங்கள் அழிய மாட்டாதென்று முதல் சொல்லுகிறார்கள். சரியா? ஆனால் வேதாகமங்கள் சொல்லுது நல்வினையால தீவினையை செய்து நல்வினையை நீக்கலாம், நல்வினையை செய்து தீவினையை நீக்கலாம். அவரவர் செய்ய முடியாவிட்டாலும் திரவியம் பொருளை கொடுத்து மற்றவர்களுக்கு கூட இந்த பிராயச்சித்தத்தை செய்து கொள்ளலாம் என்று இந்த 31வது பாடல் மிக தெளிவாக சொல்லுகிறது. சரியா? அப்ப இது வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட வினை அனுபவ பயன். அடுத்தது நாங்கள் பார்க்க போறோம். அது வேலை சில இலகுவானது. 32வது பாட்டு மலங்களினுடைய தொகையை சொல்லுது. நான் அடிக்கடி உங்களுக்கு சொன்னதுதான். சரியா? இது ஆகமங்கள்லையும் ஆகமத்துக்கு ஆகமும் வேறுபாடு. 3 மலம் இருக்கு, 4 மலம் இருக்கு, 5 மலம் இருக்கு, 6 மலம் இருக்கண்டும் ஆகமங்கள் ஒவ்வொன்றும் சொல்லுது. அதுலதான் நான் உமாதிச்சுவாச்சாரியருடைய திருவருப்பயன் ஒன்று அடிக்கடி சொல்றேன். நான் ஏகன் இருள் கர்மமா ஜெய்வ 2 6 2 6 பொருளை சொல்லுறார் என்று பார்த்தனாங்க. ஆனால் உள்ளார்ந்தமா ஆராய்ஞ்சு பார்த்தா எல்லாம் இந்த முப்பொருளுக்கான் அடங்குது. அதுக்குள்ளால கொஞ்சம் பிரிச்சு கிரிச்சு சொல்லினான். இப்ப நான் சோறு சாப்பிட்டேன் என்று ஒருவர் சொல்லுவார், மற்றவர் சொல்றார் அதே சாப்பாட்டை சாப்பிடார், நான் சோறு சாப்பிட்டேன், பருப்பு கறி சாப்பிட்டேன், வாழைக்காய் பொரியல் சாப்பிட்டேன் என்று சொல்லுவார். சரியா? இன்னும் ஒருத்தன் அதுக்குள்ளால பிரிச்சு பருப்புக்குள்ள வெங்காயம் இருந்தது, மிளகாய் இருந்தது, மிளகு இருந்தது, எல்லாம் சாப்பிட்டேன் என்று சொல்லாமல்லோ. அது மாதிரித்தான் இந்த மலங்களுடைய தொகைகளை வேறு வேறு நூல்கள் எங்கட சைவ சித்தாந்தம் ஆகம நூல்கள் சொன்னாலும் எல்லாமே அந்த அடிப்படையான பதி பசு பாசத்தை தான் சொல்லுகிறது. அப்ப இங்கேயும் உமாவதி சிவாச்சாரியார் மலங்களினுடைய தொகையை சொல்லுகிற பொழுது 5 மலத்தை சொல்லுகிறார். ஒரு காதை எழுதி கொள்ளுங்கோ. மலம் மட்டும் 5: ஆணவம், கன்மம், மாயை, திரோதாரி. அடுத்த மாஜேயம். சரியா? அப்ப ஆணவம், கன்மம், மாய சரி. இந்த திரோதாயி நான் விளக்கப்படுத்தி போறேன். திரோதான சக்தி என்று சொன்னேன் ஏற்கனவே. சரியா? குயவன் பானையை செய்வதற்கு அவனுக்கு திதிகை துணை காரணமாக இருக்குது. அதுபோல சிவபெருமான் உலகத்தை படைக்கிறதுக்கு அவனுக்கு திரோதான சக்தி துணை காரணமாக இருக்குது. திரோதான சக்தி கொஞ்ச நாள் துன்பம் தானே செய்யுது. அது வரைக்கும் அது துன்பம் செய்வதால மலம் என்று சொல்லப்படும். திரோதான சக்தி, திரோதாயம், திரோதானம், திரோதாயி எல்லாம் உண்டுதான். சரியா? மலங்களை தொழிற்படுத்தும் சிவசக்தி தான் திரோதாயி. அது பராசக்திக்குள்ள அடங்குது. சரியா? பராசக்திக்குள்ள அடங்கு. இந்த திரோதான சக்தி தான் ஒரு நிலையில திருவருட்சக்தியாக மாறுகிறது. சரியா? அது கருணை வந்து விட்டால் திருவருட்சக்தியா மாறும். அப்ப திரோதான சக்தி என்று ஏன் பேச்சுன்னா மறைப்பு சக்தி என்றும் இதை சொல்ற. திரோதான சக்திய மறைப்பு சக்தி. இப்ப நாங்கள் இன்றைக்கு உலகியலுக்கு வந்திருந்து நீங்களா அது கொஞ்சம் கடவுள் சைவ சித்தாந்தம் சிந்திக்கிறீர்கள். சில பேருக்கு ஒன்றும் தெரியாது வாழ்றார்களோ. அப்ப அவர்களுக்கு திரோதான சக்தி அதிகம் மறைச்சு விட்டுது. சரியா? அடுத்த மாயேயம். மாயேயம் என்பது
தனு கரண புவன போகம் மாயையிலிருந்து வந்த 4 அடிப்படையான பொருட்கள். அங்க ஒரு கஷ்டம் இல்லை. சரியா? மாயேயம் என்பது தனுகரண புவன போகம். இதானே முதல் படைப்பு. சரியா? தனுகரண போகம்னா முதல் படைப்பா வருது. சரி, பாட்டு இருக்கா பாருங்க. 32வது பாட்டு. மோகம் மிக உயிர்கள் தொறும் உடனாய் நிற்கும் மூல ஆணவம் ஒன்று. மோகம் மிக உயிர்கள் தோறும் உடனாய் நிற்கும் மூல ஆணவம் ஒன்று. சரியா? அஞ்ஞானம் மிகும்படி ஆன்மாக்களே சகசமாக அவர்களுடைய அறிவை மறைச்சி நிற்கிற மூலமலமாகிய ஆணவம் ஒன்று. இது முதலாவது மலம். ஒன்றெண்டா நம்ப பண்றார். முதலாவது ஆணவம். முயங்கி நின்று பாகம் மிக உதவும் திரோதாதி ஒன்று. இந்த ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, ஒருமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று என்று சொல்லி கண்டு போறார் தானே. அது மாதிரிதான் இங்க சொல்லப்படும். சரியா? அது அந்த கவிதையின் நுட்பம். சரியா? கவிதையின் நுட்பம், இலக்கிய நயம் இதுல கொஞ்சம் பெரிய. இது வேற ஒன்றும் இல்லை. 1 2 3 4 5 6 பண்ணிக்காண்டு போகலாம். ஒன்று தனியவும் சொல்லிக்கண்டு போகலாம். அப்ப முயங்கி நின்று பாகம் உதவும் திரோதாஜி ஒன்று. அப்ப இந்த ஆணவபலத்தை பொருந்தி நின்று பக்குவத்தை மிக உண்டாக்குகின்ற திரோதான சக்தியும் ஒன்று. பகர் மாயை ஒன்று, மாயாமலம் ஒன்று. படர் கண்மம் ஒன்று, ஆன்மாக்கள் தோறும் செறிந்திருக்கிற கண்மமலம் ஒன்று. தேகமுறு கர்ணமொடு புவன போக செயல் ஆகும் மாமாயை திரட்சி ஒன்று. சரியா? விரைவா போறணும். தேகம் உரு, தேகத்தோட இருக்கிற கரணமொடு புவனம் போக செயலாரும் மாமாயை திரட்சி. மாமாய என்ற திரட்சி தானே இது. சரியா? ஒன்று. அப்ப தனுகரண போன போங்களாகிய மாயா காரியங்களை பொருந்திக்கிற பெரிய மாயையினுடைய கூட்டமாகிய மாயேயம் ஒன்று. ஆக மலம் 5 என்பர். சரியா? அங்க 4வது அடியை பாருங்கோ. ஆக மலம் 5 என்பர். ஆக எத்தனை மலமாம்? 5 மலம். அப்ப மும்மலம் என்று சொல்ற பாடு கொஞ்சம் பிழைக்குதான் நினைக்காதீங்கோ. சரியா? அதுவும் இதுவும் ஒன்றுதான். சரியா? அங்க வேணுமெண்டா மாயேயத்தை திரோதாயேன்னு சொல்லேன்னு நினைக்கலாம் தவிர, சரியா? மலம் 5 தான். சரியா? 5ம் மாறாது அருள் என்பது அரிது என்பர் அறிந்துள்ளோர். 5ம் மாறாது அருள் என்பது அரிது என்பர் அறிந்துள்ளோர். 5 மலமும் நீங்காது அருள் பெறுதல் அரிது என்று சொல்லுவார்கள் அறிவுடையவர்கள். சரியா? அறிவுடையவர்கள். அது நீங்காமல் இருக்குது. சரியா? அது எங்களுக்கு அருள் பெறத்தான் இந்த மலம் எல்லாம். சரியா? நாம் இறைவனை வழிபட்டு முத்தி இன்பம் பெறும் பொருட்டேயாம் என்று நாவலர் சொன்னதை வடிவா பார்த்தீங்கள் என்றால், இந்த மலங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏன் வந்தது என்றால், நாங்கள் இந்த தனுகரண போன போத்தை வச்சு கொண்டு நல்ல காரியம் செய்வதற்குத்தான், அருளை பெறுவதற்குத்தான். ஆனா நாங்கள் அதை சரியா பயன்படுத்தவில்லை. சரியா? அப்ப இதோட இந்த மாயா கண்ம மலம் முடிஞ்சு, அல்லது மலங்கள் முடிஞ்சு. அடுத்தது அவத்தை இலக்கணம் பார்க்க போறோம். சரியா? அவத்தை இலக்கணம் ஏற்கனவே நாங்கள் இந்த அவத்தையை பற்றி சும்மா சும்மா கதைச்சிருக்கிறோம். சரியா? கேவல அவத்தை என்று ஒன்று கிடக்குது, சகல அவத்தை என்று இன்னொன்று இருக்குது, சுத்த அவத்தை என்று இன்னொன்று இருக்குது. ஒரு கால் நீங்கள் எழுதி கொண்டீங்கள் என்றால் தான் இது நல்லா இருக்கும். முதல் போடுங்க கேவல அவத்தை. 1 கிலோ 1 விட்ட வரி விட்டு எழுதினால் நல்லது. 2வது சகல அவத்தை, 3வது சுத்த அவத்தை. அப்ப இந்த கேவலம் என்ற சொல்லு ஒன்றை குறிக்கிறது. சரியா? ஒன்றை குறிக்குது. ஆணவ மலத்தோட மட்டும் ஆன்மா நிக்கிற நிலை. இப்ப என்ன உங்களுக்கு விளங்க சொன்னால், ஒவ்வொரு மனுஷரையும் பேசிடும். ஒவ்வொரு மனுஷரும் சரியா குழந்தையா இருப்பார்கள்,
பேர்ந்து பிள்ளையா இருப்பார்கள். இப்ப 4 வயது இலக்கம் ஒரு 10 வயது வரைக்கும் பிள்ளையா இருப்பார்கள். பேர்ந்து குமரனா இருப்பார்கள். பேர்ந்து இளைஞனா இருப்பார்கள். பேர்ந்து முதுமை வரும். சரியா? அப்ப ஒரு மனுஷனுக்கு இப்படி பருவம் இருக்குதானே. அல்ல தமிழ் இலக்கணத்தின்படி இந்த பெண்ணுக்கு 6 பருவம். என்ன அறிவை தெரிவை பேரிளம்பெண் என்று சொல்ற மாதிரி பருவம் இருக்குது. அதுபோல ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த 3 அவத்தைக்குள்ளால் தான் வருகிறது, அல்லது 3 அவத்தைக்கு உட்படும். 3 அவத்தைக்கு ஒவ்வொரு ஆன்மாவும் உட்படும். அதுல முதலாவது அவத்தை கேவல அவத்தை, அது ஒழுங்கு மாறாது. ஆரம்பத்திலே ஆன்மா ஆணவ மலத்தோட மட்டும்தான் நிற்கிறது. இதுதான் நான் சொன்னான், பொல்லாத நிலை கருங்குளவி ஒன்றின் கண்ணை காட்டி விட்டு அடர்ந்த இருளுக்குள்ள அடர்ந்த காட்டின் மத்தியில விட்டது போல ஆணவ மலத்தோட இருக்கிற ஆன்மா ஸ்தியான துன்பத்தை வேதனையை அனுபவிச்சு இருந்தது. சரியா? இப்ப அப்படி ஒரு ஆன்மாவும் இருக்காது, அதையும் சொல்றேன். சரியா? இப்ப அப்படி ஒரு ஆன்மாவும் இருக்காது என்ற எல்லா ஆன்மாவுமே கேவலவத்திலிருந்து அநேகமாக சகலவத்தைக்கு வந்துட்டு. சரியா? அப்ப அப்படி கஷ்டப்படைக்கதான் சிவபெருமான் இருட்டில வாழ்ற உயிருக்கு ஒரு கைவிளக்கு கொடுத்தா போல மாயையினூடாக தனுகர்ண பூவத்தை கொடுக்கிறார். பிடிவாமளவும் விளக்கனைய மாயை. இது நான் திருப்பி திருப்பி கருத்தை சொல்லி போட்டேன். பிடிவாமளவும் விளக்கனைய மாயை வடிவாய் கண்மத்து வந்தது. அப்ப மாயாமலம் 2ஆவதா வந்து சேருது. இந்த மாயாமலம் தானே தனுகர்ண போன போகம், அல்லது நாங்கள் கண்ணால காண்ற நாங்கள் அனுபவிக்கிறோம் எல்லாம் மாயாமலம். அப்ப நாங்கள் மாயாமலத்துல ஆசை வச்சு அல்லது பற்றி வச்சு செயற்படுறதால எங்களுக்கு கண்மமலம் வந்து சேருது. அப்ப ஒரு ஆன்மா ஆணவத்தோடையும் கண்மத்தோடையும் மாயாமலத்தோடையும் சேர்ந்து வாழுகிற நிலைதான் சகல அவத்தை. சரியா? அப்ப கேவலவத்தில போட்டிருக்கிறீர்கள் ஆணவ மலத்தோட ஆன்மா மட்டும் நிற்கிற நிலை, சகலவத்திலே ஆணவம் கண்ணும் ஆகிய 3 மலங்களோடும் ஆன்மா நிற்கிற நிலை. சரியா? அடுத்தது சுத்தவத்தை. சுத்தவத்தையில சுத்தம் பண்ணாங்களே தெரியுதானே, அழுக்கு இருந்தது, இப்ப அழுக்கு நீக்கியாச்சு. சரியா? கை அழுக்கா இருந்தது, இப்ப கையெல்லாம் சோப்பு போட்டு கழுவினோன்னு அழுக்கு நீக்க சுத்தமாயிரு. சுத்தமான என்ன? அழுக்கொண்டும் இல்லை. அப்ப ஆன்மாவிடத்துல மலம் இருந்தது, ஆன்மாவிட்ட இருக்கிற எல்லா மலமும் நீங்கி விட்டால் ஆன்மா சுத்தமாயிருக்கிற நிலை சுத்தவத்தை. உங்களுக்கு விளங்கின மட்டும் எழுதி கொள்ளுங்க. ஆன்மா சுத்தம். அப்ப ஆன்மா மலம் எதுவும் இல்லாமல் இருக்கும் நிலை சுத்தவத்தை. அப்ப இந்த ஆன்மாக்கள் முத்திலையில இருக்கலாம், முத்திலையில இல்லாமல் இருக்கலாம். அந்த முத்திலையில இல்லாமல் இருக்கிற விளக்கத்தை நான் ஆறுதலா தாரேன். சரியா? இப்ப மலம் நீங்கணும்னு எல்லா ஆன்மாவும் முத்தி அடைவன்னு நினைக்காதீங்க. சரியா? விசா கிடைச்சோன்னு ஒரு ஆள் அடுத்த நாளோ அல்ல அண்டைக்கோ போக இயலாது. சரியா? விசா கிடைச்சிட்டு அது வேற விஷயம். அது மாதிரிதான் மலம் நீங்கினோன்னு முத்தி கிடைக்கும்னு நினைக்க இயலாது. முத்தி பெறாமலும் மல நீங்கின ஆன்மா இருக்கும், முத்தியும் பெற்றிருக்கும். அப்ப 3 அவத்தைகள் இதுல முக்கியமானது. இது ஒவ்வொரு ஆன்மாவும் அனுபவிச்சு கொள்ற அவத்தை. இப்ப நாங்கள் எல்லாரும் சகல அவத்தையில நிக்கிறோம். சரியா? இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரியா? இந்த உலகியல்ல யாராவது ஒரு சிலர் சுத்தவத்தையில நிக்கலாம். ஆனா அவர்களை எங்களால இனமறிகிறதும் மிக கடினம். சரியா? இப்ப சாமிமார், சித்தர்கள், துறவியல் என்று சொல்லுறியல், அவை எல்லாரும் சுத்தவத்தையில நிக்கிறவண்டு சொல்ல முடியாது. யாராவது ஒரு சிலர் இருக்கலாம். நான் கனவேறு எதிர்பார்க்க மாட்டேன், இல்லை கேளாது. அவரை கூட எங்களுடைய அறிவை போக சொல்லிச்சு, நம்ம எங்கள்கிட்ட இருக்கிற இந்த பாச அறிவை வச்சு கொண்டு எங்களாலே அறியலாம். எங்கள்கிட்ட இருக்கிறது பாச அறிவு. சரியா? பாச ஞானம். சரியா? பசு ஞானத்தாலேயும் அறியலாம். அதுக்கு வேணும் பதிஞானம் வேணும்.
மணிவாசகர், மெய்கண்டார், உமாவதி சிவாச்சாரியார். இப்ப உமாவதி எல்லாம் அந்த தீட்சை பெற்று பக்குவம் அடைஞ்ச பின்னாலான் எப்படி அறிஞர் முன்னுக்கு அறிய சரியா. அப்ப அப்படியான ஆக்கள் அறிஞ்சு சொல்லாம தவிர நாங்கள் சுத்தவத்தையில யார் இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. ஆகவே இந்த உலகத்துல வாழ்ற எல்லா உயிரினங்களும், அது மீனா இருக்கலாம், குரங்கா இருக்கலாம், நாயா இருக்கலாம், மாடா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம், எல்லாரும் சகல அவத்தையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு தெளிவு. எல்லாரிடத்திலையும் ஆணவம், கண்மம், மாதி ஆகிய 3 மலங்களும் இருக்குது. சரியா. யாரும் எனக்கு இது இல்லைன்னு சொல்லலாம். இது நடைமுறையில வரும். சரியா. அடுத்த பிரச்சனை இந்த சுத்த அவத்தை, என்ன சொல்லி கேவல அவத்தை. அப்ப கேவல அவத்தையில ஆணவ மலம் மட்டும்தான் இருக்குது. இந்த சகல அவத்த வரைக்குள்ள சரியா எங்களுக்கு வேற கணக்க தேவைகள் இருக்கு. அதுலதான் இந்த ஆன்மா அறிவு கலைகளை கொண்டு விளங்க வேண்டி இருக்கு. சரியா. இதுல இப்ப நாங்கள் பார்த்த மண்டைக்கு என்ன அசுத்தமாய சரியா காலம், நியதி, வித்தை, கலை, அராகம், புருடன் இதெல்லாம் இந்த சகல அவத்தை நிலையில தொழிற்பட போகுது. சரியா. ஆன்மாவு கலையும் வேணும், வித்தையும் வேணும், அராகம் வேணும், நியதி வேணும், கால தத்துவம். சரியா. காலம் என்பது டைம். காலம் என்றது டைம். அது நிமிஷம், செகண்ட், வினாடியில இருந்து மணித்தியாலம், வாரம், மாதம், வருஷம், யுகம் வரைக்கும் கால தத்துவம் தான். சரியா. கந்த புராணத்துல முருகனை பற்றி சொல்ற பொழுது அவர் காலமாயும் இருக்கிறார், காலம் இல்லாமலும் இருப்பார். சரியா. காலத்தை கடந்தும் இருக்கிறார் என்று இறைவன் காலத்துக்குள்ளும் இருக்கிறான், காலத்துக்கு அப்பாற்பட்டும் இருக்கிறான். சரியே. அது கந்த புராணத்தில கட்சியப்ப சொல்றார் சைவ சித்தாந்த சிந்தனை. அடுத்தது இந்த இந்த சகல அவத்த நிலையில தான் இந்த முக்குணங்கள் வேலை செய்யுது, புத்தி வேலை செய்யுது. சரியா. முக்குணம் தெரிந்தானே என்ன என்ன சாத்வீகம், ராட்சதம், தாமசம். புத்தி வேலை செய்யும், அகங்காரம் வேலை செய்யும், மனம் வேலை செய்யும், சித்தம் வேலை செய்யும். சரியா. சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே என்று ஒருவர் சொன்னாலும் அவர் சகலவத்தையெல்லாம் நிற்கிறார். சித்தர்கள் சகலவத்தை தான் நிற்கிறார்கள். சரியா. அடுத்தது ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் இதுக்குள்ளதான் வேலை செய்யும். சரியா. அப்ப ஆன்மாக்கள் வினைப்பயனை இதுக்குள்ளதான் அனுபவிச்சு கொண்டிருக்கு. சரியா. இதுக்குள்ளதான் எங்களுக்கு பேச்சு வருது, வாயிலிருந்து சொல் வருகிறது. சரியா. அப்ப ஒலி பிறப்பை பற்றி பாருங்க, விஞ்ஞானம் கூட இன்னும் பல ஆழமா ஆராயில சைவ சித்தாந்தம் எப்படி ஒரு உயிரினத்தில இருந்து வாயிலிருந்து எப்படி ஒரு சொல்லு வருது. இந்த சொல்லு யாருக்குண்டா மனுஷனுக்கு தான் சொல்லு, மற்றது இந்த விலங்கும் சொல்லேல. கிளி சாதுவா கலைக்கன்னு சொல்றோம், மற்றது ஏதோ ஒரு சத்தத்தை போட்டுக்கொண்டே இருக்கிற மனுஷன்தான் வாயிலிருந்து வேறு வேறு வகையான சொல்லுகளை சொல்லி கொண்டிருக்கிறான். ஆகவே மனிதனை மையமா வச்சுத்தான் இந்த சொற்பிரயோகம். சரியா. வாக்கு 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 சம்பந்தமான விடயத்தை சொல்றார்கள். சரியா. அப்ப அதெல்லாம் இந்த சகல அவத்தைக்க வரப்போகுது. அன்றைக்கால அவத்தையை பற்றி கொஞ்சம் கேட்டுனான். சரியா. இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்லி போட்டு போறேன், நீங்கள் கேட்க முதல். இந்த சகல அவத்தைக்குள்ளதான் மேலும் 5 அவத்தை பற்றி சொல்லப்படுறது மட்டுமல்ல, 5 அவத்தையும் இந்த சகல அவத்தைக்குள்ளதான் தொழிற்படும். 5 அவத்தை தெரியுமா? சாக்கிரம், சொற்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். சரியா. களிப்பட்டியலாக எழுதி வச்சுக் கொள்ளுங்க. சாக்கிரம், சொற்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். சாக்கிரத்து பக்கத்தை போடுங்கோ, நனவு நிலை. சொற்பனம் கனவு நிலை. சுளுத்தி சாதாரண உறக்கம். துரியம் மிதமான உறக்கம்.
துரியாதீதம், ஆழமான உறக்கம். இந்த ஆழமான உறக்கம் அல்லது மீளா உறக்கம் என்று கூட சொல்லலாம். இப்ப எங்களில பல பேர் இதுல 4 நிலைக்குள்ள வருவார்கள். நாங்கள் இப்ப இருக்கிற நிலை, இப்ப நீங்கள் படிச்சு கொண்டிருக்கிற நிலை சரியா, நனவு நிலை, சாக்கிரம். சரியா? ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் இன்றைக்கு பதில சொல்லேன்டா. சிலதுகள் நாங்கள் கொஞ்சம் உங்களையும் சிந்திக்க வைக்கணும். சரியா? மறந்தால் எழுதி வைங்கோ. நித்திர வந்து கனவு வருமோ, கனவு வந்து நித்திர வருமோன்னு எனக்கு சொல்லுவோம். நித்திர வந்தது பிறகு கனவு வருதோ, கனவு வந்தது பிறகு நித்திர வருதோன்னு எனக்கு சொல்லுவோம். சரியா? இது ஒரு நாள் நித்திர கொள்ளைக்க நீங்கள் உணர மாட்டீர்கள். சரியா? கொஞ்சம் அறிவையும் சிந்திச்சு 2-3 நாள் நித்திர கொள்ளைக்குள்ள பாருங்கோ, கனவு வந்து நித்திர வருதா, நித்திர வந்த பிறகு கனவு வருதா. ஒன்று மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்கள் நித்திர கொள்ற நேரம் முழுவதுமே கனவு இருக்கு. நித்திர கொள்ற நேரம் முழுவதுமே கனவு காண்றீர்கள், எல்லாரும் காண்றீங்க. ஆனா நாங்கள் ஒரு சில கனவைத்தான் சொல்றோம். ராத்திரி கனா கண்டேன்னுவோம், ஒவ்வொரு நாளும் கனா காண்றீர்கள். சரியா? அந்த டிவியை ஒன் பண்ணி விட்டா வேலையிற மாதிரி நாங்கள் நித்திரைக்கு போனால் கனவு வரும். நித்திரையால் எழும்புற பொழுது கனவு நிற்கும். சரியா? எங்களுக்கு அது ஞாபகம் இல்லாத பிரச்சனையாக நாங்கள் கனவு காணலன்னு நினைக்கிறோம். சரியா? அப்ப கனவு நிலை எங்களுக்கு தான் சொற்பனம். சொற்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் என்று சில பேர் வாழ்ற வரைக்கும் தானே. அடுத்தது இந்த சாக்கிரன்னு நனவில்லை, கனவில்லை, மிதமான உறக்கம். சரியா? இந்த பகல்ல யாராவது தூங்கி கொண்டு நித்திர கொண்டீங்கள் என்றால் உங்களோட வீட்டிலேயோ வேற எங்கேயாலுமோ நீங்கள் நித்திர கொள்ளுவீர்கள். ஆனா வீட்டை வேறு ஆக்கள் வந்து கதைப்பினம் எல்லாம் கேட்கும். சரியா? கதைக்கிற சத்தம் கேட்கும், நீங்கள் நித்திர. ஆனால் எழும்பின பிறகு யார் வந்தது, யார் கதைச்சது, என்ன கதைச்சது ஒன்றும் விளங்க. அது சாதாரண உறக்கம், பொய் உறக்கம் என்று சொல்றவன் இருக்கிறான். பொய் உறக்கம் சொல்ற. அடுத்தது இரவில நீங்கள் கொஞ்சம் நல்ல நித்திர கொள்றீர்கள். அது முதல் நாள் நித்திர முழிச்சால் என்ன படுத்ததான் தெரியும், முடி எழும்பினேன் என்று சொல்ற ஒரு நிலையால நித்திர கொள்ளுவீர்கள். சரியா? அப்ப அது மிதமான உறக்கம். இந்த ஆழமான உறக்கம் அது உங்கள்கிட்ட யார்கிட்டையும் வராது. சித்தர்கள் இருக்கிறார்கள், இந்த கூடு விட்டு கூடு வாய்வார் என்று கேள்விப்பட்டிருக்கிறார். சரியா? அவர்கள் உடம்பு இடத்துல வச்சுட்டு உயிரை கொண்டு போய் வேற எங்கேயாலும் பூத்தியல் எல்லாம் செய்து போட்டு சில நேரம் 1 மாதம் முடியவும் வந்து தங்கள உடம்புல சேருவார்கள். சரியா? அருணகிரிநாதரை பற்றி உங்களுக்கு தெரியும். சம்பந்தாண்டான் அருணகிரிநாதர ஏதாவது ஒரு வகையில மடக்கும் என்றுதான் சொல்லி பாரிசாத மலர் எடுத்தாங்க என்று சொல்லி பிரபுடதேவராய நேசன்டா சொன்னோடனே அரசன் சொல்றான் தானே, சில தட்டையிலாது. ஆகவே அருணகிரிநாதர் ஒரு கோபுரத்துல கொண்டே போய் படுத்திருந்தார். படுத்திருந்து என்ற உடம்ப விட்டுட்டு உயிரி எடுத்து கிளி வடிவம் எடுத்து மேல போய் பாரிசாத மலரை கொண்டு வந்தார். அதுக்கு எத்தனை நாள் எடுத்தான்ட்டு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிய மாட்டுது. ஒரு கொஞ்ச நாள் எடுத்திருக்கான். சரியா? அப்ப இந்த சம்பந்தாண்டான்னு கொஞ்சம் எதிரி தானே. அவன் அருணகிரிநாதர் எங்க பாரிஜாத மலர் எடுக்க போறாரு, இப்படி எடுப்பார், அது ஆகாயத்துல இருக்கிற மலர் தானே என்று சொன்னா இவர் கோபுரத்தில் இருந்ததை கண்டுட்டான். இவருக்குள்ள என்ன போறாண்டு கோபுரத்துக்கு போய் பார்த்திருக்கிறான். உடம்பு தானே இடக்கம், செத்து போன உடம்பு தானே, அங்க உயிர் இல்லை தானே. தட்டிக்கிட்டியெல்லாம் பார்த்தான், இல்லை, அந்த பொடி எடுத்து எரிச்சாச்சு. சரியா? அப்ப திரும்பி அருணகிரிநாதர் வந்தார். வந்தது என்ற உடம்புக்கு புகுவோம்டா முடியல, அது இல்லையே, உடம்பு இல்லை. இது திருமூலருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அறிஞ்சிருப்பீர். சரியா? திருமூலருடைய வாழ்க்கையில அப்ப இந்த அட்டாங்க யோகம் பற்றி சரியை கிரியை யோகம் ஞானத்துல அந்த யோகத்துல வருகுது. சரியா? அட்டாங்க யோகத்தை கடைபிடிச்சவர்கள் அட்டமா சித்திகளும் கைவர பெறுவார்கள்.
இப்ப செய்யப்பிள்ளை சோதனையில 5 பாடம் நீங்கள் சரியா எழுதினீங்கன்னா 5 பாடத்திலேயும் சித்தி வரும், ஒரு ரிசல்ட்ஸ் வரும். அதை போல அட்டாங்க யோகத்தை கடைப்பிடிச்சா 8 சித்தி வரும். அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராத்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்று அந்த அட்டமா சித்திக்கு பெயர் இருக்கு. சரியா? அனிமா என்றால் அணுவை காட்டிலும் தங்களை உடைய உடம்பை சின்னனாக்குவார்கள். முடியுமா உங்களால? கடை சுவாமிகள் ரோட்டில் ரெண்டு கூத்தாடுறார், இவருக்கு விசர் பிடிச்சிட்டு ரெண்டு போலீஸ்காரர் கொண்டு போய் என்ன ஜெயில் சிறைகளே அடைச்சார்கள். ஒரு கதை அறைக்க வச்சு பூட்டினா அவ்வளவுதான். விடிய போய் திறந்து பார்த்தா உள்ளுக்கு ஆள் இல்லை. அவர் தண்ட உருவத்தை சீனாகி துறப்போட்டைகளாலேயே வெளியில வந்துடுவார். வந்துட்டார், அப்படித்தான் வந்தவர். சரியா? அதனாலே ஒரு போலீஸ்காரனே எந்த உத்தியோகம் வேண்டாம், போலீஸ் வேலையும் வேண்டாம் என்று சாயன் சுவாமி, சாயன் சுவாமி என்று சுவாமியானவர், அவருக்கு பேரே சாயன் சுவாமி என்று ஆக்கள் வச்சினான். இப்ப அவற்ற சமாதி வேதாந்த மடத்தில் அடக்கந்த பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு முன்னால குமாரசாமி வீதியில ஒரு மடம் இருக்கு, வேதாந்த மடம். அங்க போய் பாருங்க, சாயன் சுவாமின்ற சமாதி இருக்கு. அப்ப அட்டமா சித்தி கைவர பெற்றதால அவர்கள் அப்படி அனிமா. மகிமாண்டா தண்ட உடம்பை மலையை காட்டிலும் பெரிதாக்குவார்கள். சரியா? நான் இப்ப எல்லாம் சொல்லிக்கொண்டு போகையில லகிமா என்றால் சரியா, நிலத்தில முட்டாமல் நடப்பார்கள், தண்ணீர நடப்பார்கள். சரியா? இந்த சங்கராச்சாரியார், இது அத்வைதம் சொன்ன சங்கராச்சாரியாற்ற சீடன் ஒருவருக்கு பேர் பத்மபாத. ஆற்றங்கரைக்கு எதிர்வலத்தில் சங்கரஞ்ச பாடாண்டு கூப்பிட்டார் சீடனை. அவனுக்கு குருதானே முக்கியம். அப்படியே குருவை கும்பிட்டோட மலமாண்டு ஆத்துக்கு மேலால் நடந்து போனான். சரியா? அவற்ற பாதம் உண்டேன் தாமரப்பு வந்து தாங்கினது, அதனாலே அவருக்கு பத்மபாதர் என்று பெயர் இருக்கு. அப்ப இதெல்லாம் அந்த அட்டாங்க யோகத்தை கடைபிடிச்சதுனால வந்த சித்தி. சரியா? கரிமாண்டா தான் நினைச்சதை எதுவோ அதை செய்வார், இரும்ப பொண்ணாக்குவார். பொண்ணை கொடுத்தா இரும்பு வாங்கி வைப்பினான். சரியா? அப்ப இரும்ப பொண்ணாக்குறது சரியா ஒரு பெரிய வேலை, செய்யலாம். விஞ்ஞானம் சொல்லுது செய்யலாம். சரியா? விஞ்ஞானம் படிச்சா தெரியும் உங்களுக்கு. அந்த அந்த புரோத்தண்ட எண்ணிக்கை, இரும்புல இருக்கிற புரோத்தண்ட எண்ணிக்கையை மாற்றி பொண்ணுக்கு இருக்கிற புரோத்தண்ட எண்ணிக்கை ஆக்கினா அது பொண்ணு தான். அது பெரிய காரியம் இல்லை. சரியா? அதான் இந்த அணு உலியல்ல நடக்கிறது உதான் கருத்தாக்கம் என்று சொல்லுவார்கள். அல்ல சூரியன்ல கூட அதுதான். சரியா? சூரியன்ல ஹீலியம் என்ற அணு சரியா 2 புரோத்தோண்டு இருக்கு, அது உடைஞ்சு ஒரு புரோத்தனான ஐதரசனா வந்து கொண்டு, அதனால அதிகமான வெப்பமும் அதிகமான ஒளியும் வந்து கொண்டிருக்குது. சரியா? மாறிக்கொண்டு அது. அப்ப அதுபோல இவர்கள் கூடு விட்டு கூடு பாய்வார்கள். சரியா? இதனால்தான் இன்றைக்கும் சித்தர்கள் என்றால் அவர்களுடைய உடம்பை எரிப்பது கிடையாது. எங்கட கண் பார்வைக்கு உயிர் போட்டுது, உயிர் ஆடையில, கையாடையில, காலாடையில, மூச்சு விரையில என்று நாங்கள் செத்து போனோம்னு நினைக்கிறோம். சரியா? இப்ப அவரை கொண்டே சமாதி வைக்கிறது தச்சியல. இன்றைக்கு ஒரு நாளைக்கு அந்த ஆள் வந்து உடம்பு எடுத்தால் என்னைகிறது, முந்தி மண்ணுக்குள்ளதான் ஆக்குறது. சரியா? அவர் உயிரை கொண்டே உடம்புக்குள்ள பூத்தி போட்டு அவற்றை ஆற்றால மண்ணை பிரிச்சு கொண்டு இந்த வித்துக்கள் முளைக்கிற மாதிரி வருவார். சரியா? இப்ப சீமந்தால கட்டி வைக்கணும், அதுக்கு நான் என்ன சொல்றேன் எனக்கு தெரியாது. சரியா? அப்ப இந்த கூடு விட்டு கூடு வாயிற சக்தி இருக்குது. சரியா? அப்ப அது அவத்தைக்குள்ளால நாங்கள் இந்த அஞ்சு அவத்தைக்குள்ளால பார்க்கிறோம். சரியா? அதான் இந்த ஆழமான உறக்கம். சரியா? அப்ப இந்த சின்ன அவத்தை 5 மெது சாக்கிரம் சொற்பனம் சொலுத்தி துரியன் துரியாதீரம் ஆகிய இந்த 5 அவத்தையும் சகல அவத்தையில நிகழும். இந்த 3 அவத்தையோட இதை கிளவக்கூடாது. சரியா? ஒரு மரத்துல 3 கொப்பு கிடக்குது, அதுல ஒரு கொப்புல பேர்ந்து 5 கொப்பு கிடக்குன்ற மாதிரி தான் பார்க்கும். சரியா? அந்த 3 அவத்தையோட இதை கலந்து போடாதேங்கோ. அப்ப நாங்கள் சகலவத்தையில இப்ப இருந்து கொண்டு
இந்த 5 அவத்தையில ஓரளவுக்கு 4 அவத்தைக்குள்ள நாங்கள் போய் வந்து கொண்டு இருக்கிறோம். சரியா? எப்ப போறோம், எப்ப வாரம், எவ்வளவு நேரம் நிக்கிறோம் என்று ஒன்றும் சொல்லல. சரியா? படிச்சு கொண்டிருக்கே கதிரையில இருந்து சில பேர் இப்ப நித்திர தூங்கினால் அவர்கள் ஒரு சாதாரண உறக்கம் கொள்ளுகிறார்கள். இருக்கிறீர்களா? அதையும் கொண்டு இருப்பிலாம். சரியா? அப்ப இந்த சைவத்தாந்தத்தை நடைமுறை வாழ்க்கையிருக்கா சிந்திக்கணும். நடைமுறை இதை சிந்திக்கணும். நாங்க சைவத்தாந்த கொண்டே புத்தகத்துக்கையும் கொப்பிக்கையும் மட்டும் வைக்காங்க. ஒரு தத்துவம் புலோச வேண்டும். இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லுவார், மற்ற ஏனைய தத்துவங்கள் எல்லாம் வெறுமனைய புத்தகம் கொப்பிக்கான் இருக்குது. ஆனால் இந்து தத்துவங்கள் மனிதனுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைஞ்சது. சரியா? மற்றெல்லாம் அப்படி இல்லை. இது வாழ்க்கையில இருக்கு. அது சங்கர வேதாந்தமாயும் இருக்கலாம், சரியா, வேறையாயும் இருக்கலாம். ஆனா இந்திய தத்துவங்கள் எல்லாம் வாழ்க்கையோட இருக்கு. சரியா? வாழ்க்கையோட இருக்குதான் முக்கியம். அப்ப சகல அவத்தேக மேலும் 5 அவத்தை வருகிறது. சரியா? அதையும் அதுக்குள்ளால தெரிஞ்சு கொள்ளுங்க. சரி, நாங்கள் இன்றைக்கு இந்த கேவல அவத்தை ஒரு கொஞ்சம் பார்ப்போம். சரியா? கேவல அவத்தைய பார்ப்போம். 33வது பாடல் அந்த கேவல அவத்தை பற்றி சொல்லுகிறது. ஓங்கி வரும் பல உயிர்கள் 3 அவத்தை பற்றி உற்றிடும் கேவல சகல சுத்தமென உணர்வர். இங்கு வரும் கலாதியோடு, சரியா, கலாதியோடு குறி உருவம் ஒன்றுமின்றி மலமன்றி ஒன்றுமில்லை எனும் இயல்பாய் ஆங்கறிவை அறிவரிதாய் அறிகருவி அணையா ஆதலினான் இருண்மருவு மலர் விழி போல் அதுவாய் நீங்கும் வகையின்றி நித்த வியாபகமாய் அங்கண் நிற்பதுகே கேவலம் என்று நிகழ்த்தும் நூலே. இப்ப 3 அவத்தையில கேவலவத்தை எப்படி என்று சொல்ற. ஓங்கி வரும் பல உயிர்கள், சரியே, பக்குவப்பாட்டில் உயர்ந்து வருகின்ற எண்ணில்லாத உயிர்கள், ஆன்மாவை எண்ணிலாது. சரியா? இப்ப உலகத்தினுடைய சனத்தொகை 8 பில்லியன் மனுஷரை மட்டும் கணக்கிட்டு. சரியா? 84,100,000 ஜோனி வேத உயிர்கள் இருக்கு. யோசிச்சு பாருங்கோ. காகத்தை எண்ணி முடிப்பீங்களா? மீன்களை எண்ணி முடிக்க முடியுமா? எறும்புகளை எண்ணி முடிக்க முடியுமா? நுழம்பு எண்ணி முடிக்க முடியுமா என்று பாருங்க பாப்போம். உங்களுக்கு தெரியாமலே எத்தனை உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு. சரியா? அப்ப எண்ணில்லாத உயிர்கள் 3 அவத்தை பற்றி உற்றிடும். நன்றனேன் 3 அவத்தைகளையும் பொருந்தி நிற்கும். கேவலம் சகலம் சுத்தமென உணர்வர். அவற்றை தான் கேவலவத்தை சுத்தவத்தை சகலாவத்தை என்று அறிஞர்கள் சொல்லுகிறார். அறிஞர் தானே சொல்லுவினோம், சாதாரண மனுஷன் சொல்லுவானோ? அப்ப அறிஞர் என்றால் நீங்களும் அறிஞர் தான். சரியா? அறிந்தவர் கேவலம் அவற்றுள்ளே கேவலவத்தையாவது ஈங்கு வரு கலாதியோடு குறியுருவம் ஒன்றுமின்றி. சரியா? சகலத்தில நிகழ்கின்ற கலை ஆதி தத்துவங்கள். அதன கலை ஆதி தத்துவம் நான் அடிக்கடி சொல்றேன். நான் ஆதி என்றால் கலை தொடக்கம். சரியா? காலம் நியதி வித்தை கலை அராகம் புருடன் என்று நாங்கள் பார்த்தோம். இதுல அசுத்தமாய. சரியா? அப்ப கலாதி என்றா காலம் முதலானது. சரியா? என்றதை நீங்க பாத்தீங்களா? சரி, சரியா? அப்ப சகலவத்தையில இந்த தத்துவங்களோட பரு உடம்பு இருக்குது, சூக்கும உடம்பு இருக்குது, சரியா, தூல உடம்புகள் இல்லாமலும் இருக்குது. மலம் அன்றி ஒன்றும் இல்லை எனும் இயல்பா. ஆணவமலம் ஒன்றே அன்றி வேறொன்றும் இல்லை என்று சரியே தன்மை உடையதாக இருக்குது. அறிகருவி அணையா ஆதலினால், அறிதற்கு ஏதுவாகிய கருவிகள் எது? மெய்வா கண் மூக்கு செவி, இந்த 5ம்
அறிகருவிகள். சரியா? கேவலவத்தையில அறிகருவி இருக்குமோ? ஆனாமலம் மட்டும்தான் இருக்க போகுது. அப்ப அறிகருவி அங்க இல்ல. அறிகருவி அங்க இல்ல. ஆங்கு அறிவை அறிவு அரிதா. சரியா? ஆங்கு அறிவை அறிவு அரிதா. அவ்விடத்தில ஒரு பொருளையும் அறியக்கூடாததாய் இருக்கும். எந்த பொருளையும் அறியாது. இருட்டுக்குள்ள வாழ்ற உயிர் தானே, அது என்னத்தை அறிய போகுது? சரியா? இருள் மரவும் அதுவாய். இருட்டுக்குள்ள போய் நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தாலும் ஏதாவது தெரியுமோ? ஒன்றும் தெரியாது. அப்ப இருளை பொருந்திய விழித்த கண் போல அந்த மலை இருளுக்குள்ள அழுந்து நிற்கிற நிலைதான் கேவல அவத்தை. நீங்கும் வகையின்றி, அதனிட்டு நீங்கிற வகை கிடையாது. ஆன்மா நெச்சால் கேவலவத்திலிருந்து சுத்தவத்தைக்கோ சகலவத்தைக்கு வர முடியுமோ? இல்ல, அதுக்கு அறிவே இல்லை. நித்த வியாபகமாய். சரியே? பிறப்பும் இறப்பும் அங்க இல்லை. சரியா? பிறப்புறப்பு இல்லையே, உடம்பு வந்தா தானே பிறப்புறப்பு. அப்ப பிறப்புறப்பு அங்க இல்லை. ஏகதேச தன்னை அங்கண் நிற்பதென்று ஆணவமலத்தோடு மாத்திரம் கூடி நிற்பது என்று ஆகமங்கள் சொல்லுகிறது. சரியா? எங்கட சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் ஏற்கனவே இருக்கிற சிவாகமங்களை அடிப்படையாக கொண்டுதான் பல கருத்துக்களை சொல்லுகிறது. உமாவதி சிவாச்சாரியார் நிறைய ஆகமங்களை படித்தவர். சரியா? அவர் ஆகமங்களை படிச்சு ஆகமத்துக்கு இருக்கிற நல்ல பாட்டுக்கள் 100 எடுத்துத்தான் சத ரத்தின சங்கிரகம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். ஆகமத்தில பௌட்ராகமம் என்று ஒரு ஆகமம் இருக்குது. அது சைவ சித்தாந்தம் சார்பான நல்ல கருத்துக்களை சொல்வதனால அந்த பௌட்ராகமத்துக்கு உமாதி சிவாச்சாரியார் ஒரு விருத்தியுரை எழுதியிருக்கிறார். அருணந்தி சிவாச்சாரியாருக்கு ஒரு பட்டம் என்றா படிச்செடுத்த பட்டம் தான் சகல ஆகம பண்டிதர். சரியா? சைவ சித்தாந்தத்தை படிச்சா சைவ சித்தாந்த பண்டிதர், தமிழை படிச்சா தமிழ் பண்டிதர் மாதிரி சகல ஆகமங்களையும் படிச்சதுனால இவருக்கு சகலாம பண்டிதர் 2 பட்டம் கிடைச்சது. அப்ப ஆகமங்களை வச்சு கொண்டுதான் சைவ சித்தாந்தம் பல விடயங்களை சொல்லுகிறது. என்ன சிவஞான போத்துல முதலாவதுல எண்மனார் புலவர் என்று சொல்ற சொல்லு 12 சூத்திரத்துக்கும் பெருமண்டு அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். மற்றது சிவஞான போதம் என்ன பாவை மோசனப்படலம் பாருங்க, அந்த ஆகமும் எனக்கு வருது இல்லை ஞாபகத்துல. ஒரு ஆகமத்தினுடைய பாவ விமோச படலத்தினுடைய மொழிபெயர்ப்பு. சரியா? கண்ணால் படிக்காட்டி சிலது மறந்தும் போகும். சரியா? என்று சொல்லுகிறார்கள். அதை எங்களுடைய திராவிடர்கள் தமிழர்கள் அதை மறக்கிறார்கள். அதுல ஆகமத்தில இருந்த வரையில தனிய தமிழ் மெய்கண்டால உருவாக்கினாண்டு அது தமிழ் துவேசம் காரணமாக அவர்கள் சொல்லுகிற நிலை இருக்குது. சரியா? அப்ப அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கோ என்னமோ. அப்ப இவர் கூட சொல்றார் ஆகமங்கள் சொல்லுகிறது. சரியா? அப்ப ஆகமங்கள் இதை சொல்லுது. அப்ப இந்த 3 அவத்தை நாங்கள் பார்த்தோம். சரியா? இந்த 3 அவத்தைக்கும் இன்னொரு பெயர் இருக்குது, காரண அவத்தை. சரியா? கேவலம் சகலம் சுத்தமாகிய 3ம் காரண அவத்தை எனப்படும். சரியா? இப்ப இங்க சொல்லப்பட்டது காரண கேவல அவத்தைன்ற இயல்புதான் இப்ப 33வது பாட்டால சொல்லி இருக்கு. அது மாதிரி காரண சகலம் இருக்கிறது, காரண சுத்தம் இருக்கிறது. அதை பற்றி நான் பின்னால சொல்லுவேன். ஒரு மிடாக்கா நோட் பண்ணுங்க. காரண சகலவத்தை பற்றி 48வது பாட்டு சொல்லுது. காரண சுத்தவத்தை பற்றி 49வது செய்யுள் இந்த சோப்ராது 49வது செய்யுள் சொல்லு. அடுத்தது இந்த காரண கேவலத்தை
மருட்கேவலம்னு சொல்றோம். மருட்சி சரியா, மருட்கேவலம்னு சொல்றது. அநாதி கேவலம் என்றும் மரபெயர் சொல்றது. வேற எங்கால் நூல்கள் அப்படி இருந்துட்டால் கொஞ்சம் நீங்கள் பார்க்கலாம். சரியா, அப்ப இங்க அந்த முதலாவது நாங்கள் இறைவன் இயல் பார்த்து நாங்கள் ஆக்கும். சகலகலை ஆகமும் புராணம் யாவினும் கருத்து பசிவ சுவாசம் தெரித்தல் என்றால நாங்கள் சொன்னோம். குணமின்றி குறிகளின்றி தொழிலின்றி என்று மறுதலையா சொன்னமல்லோ இறைவன் சொரூப நிலைக்கு. அதை போல இஞ்சையும் சரியா இல்லை இல்லை என்றும் சிலதை சொல்லி இருக்கிறார். என்ன சரியே, இந்த இங்கு வரும் கலாதியோடு மலமின்றி சரியா மலம் இல்லாமல் இருக்குது என்று சொல்லப்படுது. ஏனென்றால் இப்ப எங்களுக்கு இருக்கிற வச்சுக்கொண்டு இது இல்லை என்று சொன்னாதான் அந்த எல்லாம் விளங்கும். சரியா, அப்ப ஆன்மா கல முதலிய தத்துவங்களோட கூடாமல், இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தியோட கூடாமல், சரியே இந்த மூன்று குணங்களோட கூடாமல் இருக்கிற நிலை இது என்று சொல்லி அங்க விளங்கப்படுத்த. தெரிஞ்சதை கொண்டுதானே தெரியாத விளங்கப்படுத்த வேணும். ஆகவே அந்த சரீரங்கள் இல்லை என்பதை இங்க சொல்லிக்கிறாங்க இந்த பாட்டுல. சரியா, அப்ப ஆன்மாக்களுக்கு கேவலம், சகலம், சுத்தம் என்று 3 அவத்தை இருக்குது. அதுல கேவல அவத்தைகள்ல கலை முதலிய தத்துவங்கள், கர உடம்பு, சூக்கும உடம்பு, தூளோடம்பு ஒன்றும் இல்லை. ஆனாமலம் ஒன்று மட்டும்தான் அங்க இருக்கும். சரியே, அந்த கிரணங்கள் மணி அறிகருவிகள் ஒன்றும் இருக்காது. சரியா, மலை இருளுக்குள்ள அளந்து இருக்குது. எப்படி என்றால் கண்ணை திறந்து கொண்டும் இருட்டுக்கு ஒரு தன் நின்று ஒன்றும் தெரியாமல் நிற்கிறது போல இருக்குது. புறப்புறப்பு அங்க இல்லை. சரியா, புறப்புறப்பு அங்க இல்லை. தனிய ஆணவமலத்தோட மட்டும் கூடியிருக்கிற நிலை. சரியா, இதத்தான் கேவல அவத்தை. இது நாங்கள் திரும்பி எடுக்க சொன்னாங்க. இப்ப பாட்டுக்களால சுமாருக்கா சொல்லிடுறா. பாட்டை நீங்கள் படிச்சு பாட்டுல இருக்கிறது என்னென்று விளங்குறாங்க. இது ஏற்கனவே அறிஞ்ச விஷயம். சரியா, ஒரே ஒரு சொல்ல சொன்னால் கேவலவத்து என்பது உயிர் ஆணவலத்தோட மட்டும் நிக்கிற நிலை, கஷ்டப்படுற நிலை. சரியா, கஷ்டப்படுற நிலை. இந்த ரெண்டும் தெரிஞ்சா காணும். என்றா அதுக்கு மறுதலையாக இங்க சொல்லிக்கிறாங்க. எதுவும் இல்லை, அது இல்லாத இல்லை, அது இல்லாத என்றா தெரிஞ்சதை கொண்டுதான் தெரியாத விளங்கப்படுத்துவோம். அப்ப நாங்கள் இப்ப இருக்கிற பொழுது எங்களுக்கு மாயை இருக்குது, அறையறிவியல் இருக்குது. சரியா, 3 குணம் இருக்குது, அதொன்றும் இல்லையன்றதை அங்க சொல்லி இருக்கிறார். அப்ப இந்தளத்தோட நிப்பாட்டுவோம். சரியா, அடுத்ததும் இந்த கேவலவத்தில இந்த ஆணவ மலத்தை பற்றி மற்றாக்கள் ஒரு கேள்வி கேட்கணும். மற்றாக்கள் இந்த ஐக்கியவாத செய்முறைகள் இருக்கணும் தானே, அவைகள் சில கேள்வி கேட்கணும். அப்ப அதுக்கு விட சொல்றதாயும், இந்த ஆணவ மலம் இந்த நிலையில இருக்கின்றதுக்கு ஒரு பிரமாணம் சொல்றதாயும் 2-3 பாட்டு அங்கால போகுது. அது முடிச்ச பிறகுதான் சகல அவத்தை வரப்போகுது. சரியா, சகல அவத்தை வரப்போகுது. அடுத்த கிளாஸ் எப்பன்னு எனக்கு சொல்ல முடியாமல் இருக்குது. நான் நினையமா இருக்கா நாளைக்கு ஆனந்தி அம்மாவுக்கு சொல்றேன். சரியா, ஆனந்தி அம்மா சரி, நிப்பாட்டுறோம். இதன் கேள்வி இருந்தா கேளு. வேற நாளும் கேள்வி கேட்கறேன்டா கேளுங்க. ஆனந்தி அம்மா வரும் வரைக்கும் காணையில நான் கூப்பிடுறேன். இல்ல அன்மியூட் பண்ணிட்டு கதைக்கலாம். ஜெயரண்டா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். மிக மெதுவா ஸ்லோவா வடிவா சொல்லி கொண்டிருந்தீங்க, நல்லா இருந்து. எனக்கு சில சொல்லுங்க. படிக்கிறவே எந்த தரத்தில இருக்கணும் எனக்கு தெரியாது. ஆகவே படிக்கிறது விளங்கோணும். நடைமுறை வாழ்க்கை சைவத்தான் நடைமுறை வாழ்க்கையோட வரணும். ஆனபடியாத்தான் ஆறுதலாத்தான் போகணும். அதான் கற்பித்தல். சரியா விளங்காடிக்கு படிச்ச பிரயோசனம் இல்லையே. பிரயோசனம் இல்லை. உண்மைதான். எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது ஐயா. என்னென்றால் இந்த கர்மமலம் சாதி ஆயுள் போகம் என்று வெளிப்படும் என்று சொன்னீங்க. இதுல போகம் என்றது விளங்குனது, ஆயுள் என்றதும் விளங்குனது. இந்த சாதி என்றது எதை குறிக்குது என்றது நான் சரியா விளங்கல. ஐயாண்ட சத்தம் ஐயாவுக்கு கோல் வந்து அப்படியும் இருக்கலாம்.
விளங்கல ஐயா, நீங்க இந்த இடையில நின்றுட்டு அதாச்ச விளங்க இல்லையோ? நீங்களா சொல்லுங்க, கேள்வி அதாவது திருப்பி கேளுங்க. அதாவது இந்த கண்மமலம் 3 வகையில வெளிப்படும் என்று சொன்ன நீங்க. ஒன்று சாதி, ஆயுள், போகம் என்று. அந்த போகம்ன்றது விளங்கிட்டது, ஆயுள்ன்றது விளங்கிட்டது. இந்த சாதி என்றது எதை குறிக்குதுன்னு சரியா விளங்கல. அதான் சாதி என்றதையா இந்த உயிரின் வகை. நுளம்பு, எறும்பு, பசு, கழுத, யானை, மனுஷன், அது சாதி தானே. சரி சரியா. அதான் சரியாயா, அதுதான் மெயின் சாதி. அதுதானே முக்கியமான சாதி என்பது. அதுதான் உயிரினுடைய உடம்பின் வேறு வகை. வேறு வகையா? என்னண்டால நான் சொன்னானே, இப்ப மனுஷனில நீங்கள் யாரும் தொட மாட்டீங்க. ஆனால் ஒரு குழம்பு அடிச்சு கொல்லுவினா யாரும் கேட்பான ஏன்டா உண்டான்னு கேட்கிறானோ இல்லத்தானே. அப்ப அது இந்த செய்த புண்ணிய பாவம் தான். அதை யாரும் அடிச்சு சாக்காடு என்னவும் செய்யலாம். ரோட்டுல நாய் அடிப்பான், ஆனா வளர்ப்பு நாய் அடிச்சா பிரச்சனை நடக்கு. சரி, ஆடு மாடு அடிச்சு கொண்டா பிரச்சனை இருக்கு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பேர் உயர்ந்து வருகுது. சரியா? அதாவது அபிப்பிராயம் கழுது யாரும் விரும்பாயினம், யானை என்றா விரும்புவாங்க, மானண்டா விரும்புவாங்க. அப்ப அதுவும் தானே. சரியா? சில விலங்கு தானே அழிய வேண்டியதான் பெறுவோம். மீனை பாருங்க, சில குளத்துக்கு அது அண்ணி இல்லையா ரைட் ஆட்டம். சரி. அப்ப அதெல்லாம் அவரவர்கள் செய்த புண்ணியம் இல்ல. உண்ட விளங்கி கொள்ளுங்க. இப்ப மனுஷனா இருக்கிறவன் அடுத்த பிறப்பில எறும்பாயோ, நுளம்பாயோ, மீனாயோ, ஆடாயோ, கோழியாயோ பிறக்கலாம். அவன் செய்யற பாதுக்கு நல்லா இறங்கலாம். சரியா? கட்டாயம் மனுஷனாத்தான் பிறப்பான், அல்ல உயர்ந்து பிறப்பான் அன்று இல்லை. கம்பம் உச்சத்துக்கிட்ட ஏறி போட்டு கீழே இறங்கலாம் இல்ல. சரியா? கம்பம் விளங்குது. இந்த மணிவாதராஜ் கொண்டு மனுஷரா வந்துட்டு தேவையா அப்படி இல்ல. அந்த ஒழுங்குல வராது, அந்த ஒழுங்குல வராது. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 100 மார்க்ஸ் எடுக்கிறவன் செகண்ட் டேர்ம்ல 100 எடுப்பான்னு சொல்லலாம். சரியா? செய்யற ஆகாமியத்தை பொறுத்து மாறி. இன்னொரு கேள்வி ஐயா. இந்த மலங்கள் 5ஆ சொல்லும் போது, 3ஆ சொல்லும் போது பிரச்சனை இல்லை, ஆணவம், கர்மம், மாயை என்று சொல்லிடுவோம். 5ஆ சொல்லும் போது மாயேயம், திரோதாயி என்றதும் சேர்த்து சொல்லுறோம். இதுல மாயேயம் என்றது மாயாகாரியம். அதுதான் எங்களுக்கு தெரிந்த தனுகரண போனங்கள். அது விளங்கிட்டு அந்த மாயாகாரியத்தையும் சொல்லி பிறகு மாயைன்னு சொல்லப்படுது. அப்ப அந்த மாயைன்றதை எதை சொல்லுது? அந்த மூல மாயை சொல்லுதா என்ன எதை சொல்லுது? மாயை, மூல மாயை. மாயிலிருந்த தனுகரண போன போகம் ஆன்மாக்களுக்கு துன்பம் தானே செய்யுது. அதனால மலம். இறைவன்ற சக்தியே ஆன்மாவுக்கு மறைப்பு சக்தியாயிரும் தனுகரண போன்ற கொடுத்து இதுக்குள்ள திருப்பி விட்டதால அதே மலமாத்தான் சக்தி, மறைப்பு சக்தி. மறைப்பு சக்தி மறைக்கிறபடியால் அது மலம். மலம். ஆனா அது இறைவனுடைய சக்தி, இறைவனுடைய சக்தியா. துன்பம் செய்கிறபடியால் மலம், மறைப்பு செய்கிறபடியால் அதுக்கு மலம் என்று இருக்கு. அப்ப மாயேயமும் மாயையும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். ஆனா ஒன்று சொன்னா இப்ப மாவு புட்டு அல்லது இடியப்பம் ஒன்றா இல்லத்தானே, வேறதான். மாவில இருந்து அது மூலகன்மம், இது அதுல இருந்து வந்த மூல மாயை, இது அதுல இருந்து வந்த மாயா காரியம். அப்ப புட்டு வேற, இடியப்பம் வேற. சரியா? கொழுக்கட்டை வேற, அப்படி பார்க்கலாம். அப்ப அது மாதிரிதான் மாயேயம் என்பது. அப்ப மாயேயமும் எங்களுக்கு துன்பம் செய்யறதுதான். அப்ப எண்ணிக்கையில ஒருத்தர் வேறுபடினம். அப்ப இவர் ஆகமங்களை படிச்சவர் தானே. இந்த ஆகமத்துல சொன்னதுல வச்சுக்கொண்டு வேற சொல்றாரு. ஆகமங்கள்லயும் வருது, சர்வ ஞானோத்தரத்துல 5 மலம் தான் சொல்லப்படுது. 5 தான் தேவாரங்கள்லயும் 5 மலத்தில் இன்னொன்றெல்லாம் பெறுது. 5 மலம் மட்டும்தான் தேவாரங்கள்லயும் பெறுறது. இங்க பாத்துருக்கோம். 5 மலத்தில் உளர்வார் இங்க ஒரு வரி பார்த்தேன் நான். இங்க ஒரு என்ன நான் சொல்ல வாரேன்னால், அது வேற பேரளவில வேற அல்லது கூட பிரிச்சிருக்கே தவிர ஒன்றுதான். மற்றது இன்னொரு கேள்வி. ஐலண்ட் 1 செகண்ட் இல்லங்க, ஆனந்தியம்மா முடிச்சிட்டு விடுங்க. போறங்க கொஞ்சம் 1 செகண்ட். சரி, ஓகே. ஓகே. இதுவரை நேரமும் சிவபிரகாசம்
தொடர்ச்சியை வழங்கிய சைவப்புலவர் கந்த சத்தியாசன் ஐயா அவர்களுக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் பயன்பெற்ற உங்களின் சார்பிலும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள் சார்.